இன்னைக்கு பல மனிதர்கள் அவங்க பிறருக்கு விரோதமா அநேக தீமையான காரியங்களை செய்றாங்க. கொலை செய்றாங்க, துன்பப்படுத்துறாங்க, வெட்டு, குத்துன்னு அலையுறாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எந்த ஒரு பயமோ, பதட்டமோ, குற்ற உணர்வோ இருக்கிறது இல்லங்க. ஆனா, ஒரு சில பேர் எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் சில நேரத்துல அவங்களோட இருதயம் பயத்தினாலும், பதட்டத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்குது. ஏன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆட்களா இருப்பாங்க. வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்த நம்ம பார்க்க முடியும். இதற்கு உதாரணமா வேதத்துல நம்ம பார்க்கும்போது, 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 2 மனிதர்கள பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு சவுல், இன்னொன்னு தாவீது. தாவீத கொல்லணும்னு சொல்லிட்டு சவுல் வந்து ரொம்ப தேடி அவர வேட்டையாடுறாரு. ஆனா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. சவுல கொல்றதுக்கு தாவீதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்துல தாவீது சவுலோட சால்வையின் தொங்கல மெதுவா அறுக்குறாரு. ஆனா, அந்த சால்வையின் தொங்கல அறுக்கிறதுனால சவுலுக்கு எந்த சேதமோ, அவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அப்படி இருந்தாலும் கூட வசனம் சொல்லுது, அவரோட சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் தாவீதின் இருதயம் அடிச்சிட்டு இருந்ததாமா. பாருங்க, சவுல் வந்து தாவீத வேட்டையாடிட்டு இருக்கிறாரு. தாவீதுக்கு யாரெல்லாம் நண்பர்களா இருந்தாரோ, அத்தன பேரையும், அத்தனை ஆசாரியர்களையும், ஆசாரிய பட்டணத்தையும் கொன்னு குவிச்சாரு. ஆனா, அவ்ளோ கொலை செஞ்சாலும் எந்த ஒரு பதட்டமோ, பயமோ, குற்ற உணர்வோ இல்லாம தொரத்திட்டே இருந்தாரு. ஆனா தாவீது அப்படி இல்லங்க. அவர் சவுலோட சால்வையின் தொங்கல அறுத்தாரு அவ்வளோதான். கொலை செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் வந்து அவர் கொல்லல. அது நிமித்தம் அவரோட இருதயம் ரொம்ப துடிச்சிட்டு இருந்ததாமா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்களா நீங்க இருக்கிறீங்களா? நீங்க தான் ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்றவங்க. உங்கள ஒரு நாளும் சத்துருவின் கையில ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விடவே மாட்டார். அதனால தைரியமா இருங்க.